இலங்கையின் தேசிய ஒலிம்பிக் கமிட்டியின் தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அதாவது இதற்கான தலைவர் மற்றும் முக்கியமான நிர்வாக பொறுப்புகளுக்கான போட்டி அல்லது தேர்தல் முறையில் நடைபெறவிருக்கின்றது மிக விரைவில். எனவே இந்த இழுபறி நிலைமைகள் கடந்த காலங்களில் காணப்பட்டது. தேசிய ஒலிம்பிக் கமிட்டி அல்லது என்ஓசி என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி சரியான முறையில் செயல்படவில்லை. அதே போன்று சில நிர்வாக கோளாறுகள், இழுபறிகள், உள்ளுக்குள்ளேயே மோதல்கள், இப்படி பல பிரச்சனைகள் இருந்தன. தலைவருக்கும் செயலாளருக்கும் இடையில் ஒற்றுமை இல்லாத நிலைமை வந்தது. முன்னாள் செயலாளர் ஒருவர் நீண்ட காலமாக பதவியில் இருந்தவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். இப்படி பல விஷயங்கள் அண்மை காலங்களில் நடைபெற்று முடிவுக்கு வந்திருக்கின்றன. எனவே தற்போதைய தலைவர் அந்த பதவியிலிருந்து தான் தொடரவில்லை என்று விளங்குகின்றார் சுரேஷ் சுப்பிரமணியம். அதனைத் தொடர்ந்து இந்த பதவிக்கு யார் யார் போட்டியிடப் போகின்றார்கள் என்கின்ற நிலையில் முக்கியமான பெயராக ஷிரந்த பீரிஸின் பெயர் இப்பொழுது அடிபடுகின்றது. நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியின் உபதலைவராக இவர் இருந்தவர். அதே போன்று இன்னும் சிலரும் போட்டியிடப் போகின்றார்கள். 3 அல்லது 4 பேர் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதாகவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஷிரந்த பீரிஸ் அவர்களினால் நேற்றைய தினம் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது. இவர் தற்பொழுது லோட்டஸ் டவர், தாமரை கோபுரம் உங்களுக்கு தெரியும், அதன் நிர்வாகத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். அது அவருக்குரிய ஒரு கௌரவ பதவி என்பதையும் அவர் சொல்லியிருந்தார். எனவே அதன் காரணமாக தேசிய ஒலிம்பிக் கமிட்டி, நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில் போட்டியிடுவதில் எந்த சிக்கல்களும் இல்லை என்பதையும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஷிரந்த பீரிஸின் முக்கியமான கொள்கையாக இருக்கின்றது. அவர் நேற்றைய தினம் ஒரு கொள்கை விளக்கத்தை கூட வழங்கி இருக்கின்றார். ஒரு புத்தகம் மூலமாக முழுமையான விடயங்களை இதில் உள்ளடக்கி இருக்கின்றார். அவர் முக்கியமாக சொல்கின்ற விடயம் பிரிவுகள் மற்றும் வேறுபாடுகளை களைந்து அனைத்து சங்கங்களையும் ஐக்கியப்படுத்துதல். நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி பல விளையாட்டு சங்கங்களை இணைத்து கொண்டு இயங்குகின்ற ஒரு சங்கமாக இருக்கின்றது. எனவே இவர் துப்பாக்கி சூட்டு விளையாட்டில் பங்கு பற்றிய ஒருவர். எனவே அதன் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் தான் இவர் இந்த இடத்திற்குள் வந்திருக்கின்றார். நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்குள் இருக்கின்ற பிளவுகள், பிரிவினைகளை ஒன்றிணைத்தல், அதே போன்று ஏனைய சங்கங்கள் பல இதற்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றன. அவற்றை ஒற்றுமையாக இணைத்து சர்வதேச அரங்கில் தேசத்தின் அங்கீகாரம் மற்றும் அதன் ஸ்தானத்தை நிலைநாட்டுவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்கின்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று தனிநபர்களாக இல்லாமல் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக குழுவாக இணைந்து நல்ல விடயங்களை கொண்டு போக வேண்டும். சாதி, மதம், இனம், அதே போன்று ஆண்கள், பெண்கள் இவ்வாறான பிரிவினைகள் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் ஒற்றுமையாக இந்த ஒலிம்பிக் கமிட்டியினை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஷிரந்த பீரிஸ் மேலும் சொல்லியிருக்கின்றார். இவர் மெகா பாமா நிறுவனத்தின் தலைவர். அந்த நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் பின்னர் லோட்டஸ் டவரின் தலைவராகவும் இருக்கின்றார். இப்பொழுது நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்குள் வரவிருக்கின்றார். அவருடைய பேச்சுக்கள், அதே போன்று அவர் சொல்கின்ற விடயங்கள், அதே போன்று ஒற்றுமையாக எல்லோரையும் சரியான முறையில் கொண்டு வந்து அரசாங்கத்தினுடனும் விளையாட்டுத்துறையின் ஆதரவோடும் விளையாட்டு வீரர்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காகவும் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற பல சிக்கல் நிலைமைகளை களைவதற்காகவும் தான் இந்த தலைமை பொறுப்பை ஏற்கவிருப்பதாக சொல்கின்றார். எனவே தேர்தல் வர வேண்டும். ஏனையவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதற்கான வாக்குரிமைகள் அந்தந்த விளையாட்டு சங்கங்களுக்குள் இருக்கின்றது. தேசிய ஒலிம்பிக் கமிட்டியின் அங்கத்தவர்களுக்குள் இருக்கின்றது. எனவே அவர்கள் மூலமாக இவை மீண்டும் தெரிவு செய்யப்பட வேண்டும். யார் தெரிவு செய்யப்பட போகின்றார்கள்? தலைவர் மாத்திரமல்ல, செயலாளர் மற்றும் ஏனைய பதவிகளுக்குள் வருகின்றவர்களும் முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும். எனவே இழுபறிகள் காரணமாக, உள்ளுக்கே இருக்கின்ற சிக்கல் நிலைமைகள் காரணமாக தன்னோடு போட்டியிடுகின்ற குழுவை இப்பொழுது அறிவிக்கவில்லை என்றும், நொமினேஷன், அதாவது வாக்களிப்புக்கு யார் யார் போட்டியிடுகின்றார்கள் என்ற நொமினேஷன் தாக்கல் செய்ததும் அதன் பின்னர் தான் முழுமையான விவரங்களை மீண்டும் அறிவிக்கின்றேன் என்பதையும் ஷிரந்த பீரிஸ் சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போட்டிகளில், இந்த தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக வேறு யார் யார் வரப்போகின்றார்கள், என்ன விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.